ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அடுப்பத்தை வச்சு வானலை வச்சுக்கலாம். வானல் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா புதினா துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். புதினா கொத்தமல்லி துவையல் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நான் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 30 பல்லு பூண்டும் ஒரு 50 கிராம் இஞ்சியும் எடுத்திருக்கேன். இது சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இதையும் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இது மூணையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் இது மூணுமே நல்லா செவந்து வந்துருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு புளி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளி கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நாங்கள் புளி அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு புளியை. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து பச்சையாகவே அரைச்சிக்கிறேன். நீங்கள் வதக்கிட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். புதினா துவையலுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்க பார்த்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் போல் வச்சு சாப்பிட்லாம், நல்லாவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச புதினா துவையலை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா எண்ணெய் கூட மேலே எண்ணெய் தெரியுது இல்லைங்களா, அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அந்த விழுது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வதக்கி அரைக்க விருப்பம் இருக்கிறவங்க அரைச்சிக்கோங்க. அது வதக்கிட்டு அரைக்க பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி அரைய மாட்டேங்குது. அதனால் சொல்லிவிட்டு நான் பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கிறேன். இது மாதிரியும் செய்யுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். மெத்தட் ஒன்று தான், எண்ணெய் ஒன்று அரைச்சிட்டு வதக்கணும். அது வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா உள்ளே போய் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்பப்போ தட்டு போட்டு மூடிட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா டார்க் கலராக மாறி வரணும். பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்ததோட இப்போ எந்த அளவு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு கலர் மாறிட்டு வந்தாலே துவையல் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா சூப்பராக புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் இதனால் சுட சுட சாப்பிட்ட பார்த்து செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.